பிறவி பணக்காரர்களை பார்க்க பழகுங்கள். பணம் ஈர்ப்பு விதிகளிலே சில விதிகள் வித்தியாசமானவையாக இருக்கும். சில விதிகளுக்கு பின்பற்றுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ நான் சொல்லப்போகிற விதி ரொம்ப ரொம்ப எளிமையான விதி. நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டுமென்றால், பணக்காரர் ஆகிவிட்டீர்கள், மேலும் பெரிய செல்வந்தராக ஆக வேண்டுமென்றால், இருக்கின்ற பணத்தை தக்க வைத்து கொண்டு மேலும் பணத்தை பெருக்க வேண்டுமென்றால், செல்வம் பெருக வேண்டுமென்றால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு சிறிய விஷயம்தான். பிறவி பணக்காரர்களை பார்க்க பழகுங்கள். பிறவி பணக்காரர்களின் செல்வ மனநிலை குணாதிசயங்களை நீங்களும் அப்படியே காப்பியடிங்கள். அது மிக மிக முக்கியமான விஷயம். மிகப்பெரிய பிறப்பால் பணக்காரர்களான நபர்களுக்கு பேரம் பேசும் குணாதிசயம் இருக்கவே இருக்காது. யாராவது ஒருவன் பேரம் பேசுகின்றான் என்றால் அவன் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ்க்கு போகக்கூடிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதக்கூடியனா இருக்கும். ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸு, இல்லைனா ஹையர் கிளாஸ் மிடில் கிளாஸ்க்கு வரக்கூடிய ஆள் தான் பேரம் பேசுவாங்க. ஒரு கீரை விற்கிறாங்க. உலகத்திலே மிக சிறந்த ஒரு உணவு கீரை தான். நமக்காக ஒரு பாட்டி இப்போ அவங்க வெயிட்டே 30 கிலோ இருக்கும், அவங்க 50 கிலோ கூட எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்கக்கிட்ட போய் 10 ரூபா கீரை 8 ரூபா கொடு 7 ரூபா கொடுன்னு பேரம் பேசுறது. கீரை சரியில்லையே, உலர்ந்து போச்சே, துவண்டு போச்சே, ஒரு ரூபா கம்மி பண்ணுன்னு சொல்கிறது. இஸ்திரி போடுறவன் சட்டை 7 ரூபா ஒரு சட்டையா, உடனே என் பையன் சட்டைக்கும் 7 ரூபா வாங்குறிய, 5 ரூபா வாங்கிக்கோ, 65 ரூபா தான் கொடுப்பேன் 10 சட்டைக்குன்னு சொல்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. எல்லா விதத்திலும் மிகப்பெரிய தவறுன்னா, இந்த வாகனத்தில் போகும்போது அந்த ஆட்டோக்காரன் கேட்கும்போதே 80 ரூபாய்க்கு 100 ரூபா கேட்பாங்க. நம்ம அவங்ககிட்ட பேரம் பேசுவது எல்லாத்தோடும் மிகப்பெரிய தவறானது. இவர்கள் 3 பேருமே பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள்னு வச்சுங்க. இதை போன்ற ஆட்கள் எல்லோருமே அவங்களுக்கு அந்த பணம் 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால, ஒரு ஆட்டோக்காரர் போயிட்டு குடிக்கிறாரு, ஒரு இஸ்திரி போடுறவர் அதை தவறான வழிக்கு செலவு பண்ணுறாருன்றதெல்லாம் நம்மளுடைய வேலை இல்லை. அவன் என்ன பண்ணுறான் அந்த பணத்தை வாங்கிட்டு. நம்முடைய வேலை எதிர்பார்ப்பதை விட அதிகம் கொடுப்பது தான் செல்வந்தரின் பரம்பரை செல்வந்தரின் பழக்க வழக்கம். நாமும் அதே பின்பற்றும் பொழுது, அந்த வகையிலே நாமும் வாழும்போது, நம் வாழ்க்கையில் நாமும் நம்முடைய வம்சாவழியும் பிரம்மாண்டமான முறையில் பணத்தை ஈர்த்து அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். நான் பண்ணி கொண்டிருக்கின்றேன். நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். சர்வம்